நான் எங்க போனாலும் முதல்ல சம்பளத்தை பேசிக்கிட்டு தான் வேலைக்கே வருவேன். என்னுடைய குறிக்கோள் வேலையை பார்க்க தான் போய் விட பணத்தை கொடுப்பேன். அப்படி சப்புன்னு சொல்லிவிட்டா. சரி போகட்டும் வச்சுற. இருந்தாலும் இது ஏன் திட்டு பண்ற? அது முன்னாடி இந்த ஊரில இருக்கட்டும், நான் இருந்தா இந்த ஊர்ல பெரிய பெரிய வித்து வாங்கலாங்கிறாங்க. வித்து வாங்கலாம் பெரிய பெரிய வித்துவார்கள். நாங்கள பல நாடக நடிகர்கள், ஆசிரியர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்றைய தினத்திலே கொஞ்சம் கிட்னிக்கு வேலை கொடுக்க போறேன். ஆமா, இப்ப கொடுத்தா அவங்களுக்கு வந்து குறைஞ்சிட்டு இருப்பாங்க. ஓ, மூலிகை வேலையா கிட்னிக்கு வேலையா? எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன எங்க வாதி அப்படிதான் சொல்லி கொடுத்தாரு. எஸ் குப்பா. அதாவது எல்லாம் கேட்டுக்கோமா, கேள்வி ஒரே தரப்பு தான் சொல்லுவேன். யாரு தெரிஞ்சாலும் சரி பதில் சொல்லிட்டா போய் வந்து எம்மா சம்பளம் கொடுக்குறாங்களோ அந்த சம்பளத்தை வாங்கிக்கணும். அப்படி இல்லைன்னா குப்பை சேட்டை வாங்கிக்கணும். இந்த ஊர்ல கூட பிறந்தவன் நிறம் மாறினான். கூட பிறந்தவன் ஆமா நிறம் மாறினான். கூட பிறந்தவன் நிறம் ஆமா. பின்னாடி பிறந்தவன் முன்னாடி இருந்தான். பின்னாடி பிறந்தவன் முன்னாடி இருந்தான். முன்னாடி இருந்தான். காட்டில் இருப்பவன் சிநேகிதனானான். இதான் வாத்தியார கேள்வி. ஆமா, யாரு தெரிஞ்சாலும் தயவு செய்து சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வந்தோ ₹1 வந்தவரை நீங்க எடுத்துக்கோ. ஆமா வாத்தியாரா, இல்லன்னா வாஜெட் வாங்கிக்கோ. எங்கிட்ட கேட்டா நான் சொல்லிடுவேன். ஐயோ, நான் என்ன சொல்லிக்கிறேன் உங்ககிட்ட. சரி, இந்த கேள்வி சொல்லுவேன். இன்னும் 2 கேள்வி இருக்குது. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம்டா. இரியா, ஏன் அடிச்சிட்டு பாரு. 6 மணி ஆகட்டும் நாடு கூட. சரி சொல்லுப்பா. என்ன நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி புள்ளார கும்பிட போறோம், அவ்வளவுதான். கேட்கட்டுமா? அடுத்து 2வது கேள்வி. இந்த கேள்விக்கே தான் யாரும் சொல்ல மாட்டாங்க. அப்புறம் என்ன 1 2 பேர் சில பேர் இன்னும் இந்த ஊர்ல எம்மா பேர் நாடு பாத்தியலாங்கிறாங்க. புத்துப்பாங்கிறாங்க. யாரா புத்துப்பாரா? ஆம்பளைக்கு பெண்களுக்கு குடித்த டீ நாட்டி. ஆமா, பொண்டாட்டி கம்முனாட்டி கிடையாது வாத்தியாரே. அதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் கிடையாது. அதுக்கு அது ஒரு கேள்வி ஆகிப்போச்சா? அடுத்த கேள்வி, பெண்கள் முதலாக குளிக்கும் போது என்ன போட்டு குளிக்கிறாங்க? ஏ கிடையாதுடா. டே என்னடா சோப்பு தானே, உங்களுக்கு வேற எதுவும் தெரியாது. கைக்கு போட்டு குளிக்கறாங்க. என்னடா கைக்கு போட்டு இது ஒண்ணு கூட கிடையாது. இந்த பதில் நானே சொல்லிடுறேன். நானே சம்பளத்தை மட்டும் வாங்கிக்கிறேன். பாத்ரூம்ல டாப்பா போட்டு குளிக்கறாங்க. டாப்பா ஐயா பையா எங்க வாங்கி வச்சிட்டு முழுக்க வர மாட்டீங்க. இது வருது. என்ன பண்ண 2 புலி பேசுறீங்க. ராஜரா என்ன பேசுறீங்க? நேர போத தெரியாது. அன்பு வந்த
இந்திய திருவாதிர மகாராஜாவுக்கு காவல் அநேக வணக்கம். கவலன் பாதத்தை படித்தபடியால் ஏய், செமத்தோடு வந்திருக்க வேண்டும். ஆகட்டும் மகாராஜா. இத்தாலி சபைக்கு வரும்போது ஏய், வரக்கூடிய ஆசாமியே விளக்கம், விளக்கம். ஜகத்தில் அரக்கற்கெல்லாம் இவற்றம் வந்தவன் போச்சு, எல்லாம் போச்சு. இந்த பணம் பார்த்து செலவா போச்சு. ஏய், உட்காரு, நீ உட்காருடா. இல்ல, எழுது இவருக்கு ஒரு டீலிங் இருக்குடா. ஆமா, உட்காருடா. ஆமா, வாத்தியாரா. போச்சு போச்சு சம்பாதிச்ச பணம் பார்த்தா செலவா போச்சு வாத்தியாரா. எங்க விட்டுன்னு கேக்குற எப்படி செலவாச்சுன்னு கேளு கேளு. எப்படி செலவாச்சு? வாத்தியாரா, எனக்கோ கல்யாண வயசு வந்துச்சு. ஆமா, நான் எங்க அப்பா அம்மா கிட்ட போனேன். அப்பா எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன். அவரு நான் சொன்னாரு, டேய் நான் பாக்குற பொண்ணு உனக்கு பிடிக்காது, சம்பாதிச்சுக்கிற காசு மொத்தம் எடுத்துட்டு போயிட்டு உனக்கேத்த பொண்ணு நீயே கல்யாணம் பண்ணிட்டு வந்துடான்னு சொல்லிட்டாரு. ஆமா, நேரா பண்ட பத்தி பாய்கிட்டு எடுத்துக்கின்னு நேரா நான் எங்க போனேன், மெட்ராஸ் போயிட்டு வந்துடுறேன். மெட்ராஸ் போயிட்டு அங்க போய் நேரா பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்து கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஏனுங்கது அங்கதான் நிறைய பேர் வந்து போற இடம். ஆமா, சரி அந்த கூட்டத்துல ஒரு பொண்ணு நமக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். போய் பார்த்து நமக்கு ஏத்த பொண்ணு ஒண்ணு கூட கிடையாது. ஆமா, யாரு கேளு பிடிக்கல. ஆமா, நமக்கு கொஞ்சம் பர்சனாலிட்டி அதிகம். பிடினா பின்னா யாருமே பொண்ணு பார்க்க கிடைக்கல. அங்கிருந்து நேரா பீச்சுக்கு போனேன். பீச்சுக்கு அங்க போய் பார்த்து அங்கேயும் எனக்கு ஏத்த பொண்ணு யாருமே கிடையாது. கிடையாதா? கிடையாது. அப்புறம் மனசுக்கு ரொம்ப வெக்கமாயி போச்சு, வேதனை ஆகி போச்சு. பஸ் பேருக்கு மட்டும் தான் 200 ரூபாய் வச்சுக்கிறேன். ஒரு செலவு போயிடுச்சா? ஆமா, சரி. பஸ் ஏறி போனாங்க பார்த்து போல. அந்த நேரம் பார்த்து நேரம் எங்க அக்கா எங்கிட்ட வந்துச்சு. ஆமா, எங்கிட்ட வந்துச்சு வாஜரா எங்க அக்கா. பரவாயில்ல பண்ணி உனக்கு போலக்குது. ஆமா, அக்கா வீட்டுக்கு வந்துச்சு. ஏ தம்பி, என்னடா நான் வந்து எப்பக்கா வந்த எப்படி கேட்பேன். இந்திய தினத்திலே மூஞ்ச கம்முன்னு வச்சுக்கிறேன் கேட்டு நான் நடந்த விஷயம் மொத்தம் சொன்ன வாத்தியாரா. அவர்கிட்ட போய் நடந்த விஷயம் சொன்னேன். 2,85,000 கொடுத்துட்டாரு எனக்கு. வாங்கி எடுத்துட்டு போயிட்டு எங்க ஊர் தலைவர் போய் கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நாடகத்துக்கு போயிட்டு வாத்தியாரா 6 மாசம்.
மகாராஜா கூப்பிட்டு. நாங்களாம் ஒரே கிளாஸ் படிச்சுக்குவோம். ஒரே கிளாஸ்ல படிச்சுக்கலாங்களா? ஆமா ஆஜரா. அப்படி இருந்தாலும் யாரும் என்னாச்சு முன்னாடி போன் பண்ணா இவர்கிட்ட கேட்டு இவன் கவர்மெண்ட் வந்துச்சு மாடு போட்டா சரி பரவாயில்ல முன்னாடி கவர்மெண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வந்து ரொம்ப சந்தோஷமா போச்சு ஆஜரா. யாரும் இன்னொருத்தர் போனேன் ஒரு 5000 ரூபாய் கடை வாங்கினேன். யாரு கேளு நீ கூட கொண்டாந்து வந்தீங்கன்னா வீட்டுல மனைவிக்கு கவர்மெண்ட் வந்துச்சு பாத்தி வைக்கிறது கேட்க மாட்டேன் டின்னரு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன் என் தெரிஞ்சவன் கூட்டாளி 10 பேர் நாடகார 10 பேர் வர வச்சிட்டேன். ஏய் 10 பேர் வாங்க என் முன்னாடி கவர்மெண்ட் வந்துச்சு பாத்தி வைக்கிற சாப்பிடுவாங்க யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ பால் சாப்பிடுக்கு பால் சாப்பிடு பழம் சாப்பிடுக்கு பழம் சாப்பிடு பீர் சாப்பிடுக்கு பீர் சாப்பிடு என்ன சாப்பிடுறாங்களோ வாங்கி பிரியாணி பிரியாணி சாப்பிட்டு சொல்லிட்டு மொத்தம் எவ்வளவு கடை வாங்கி வச்சுறேன் அதுக்கு முன்ன 2.85 மொத்தம் எவ்வளவு ஆச்சு 3 லட்சம் ஒரு மூளை கீச்சா உள்ள கை விட்ட யாரா வெளியேற்ற வச்சுறேன் என்ன ஒரு 3 லட்சம் 4 லட்சம் இருக்கு சம்பளம் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல தொட்டு கை வச்சு எடுத்துட்டேன் அது பார்த்தா நல்லா 6 அடி அகலம் 1 அடி நீட்டு நல்லா ஒரு 10 பிராபுக்கு மேல திக்கிட்டா வந்து வாத்தியார் இவ்வளவு பெருசா பரவாயில்ல ஆர்டர் காப்பியா இவ்வளவு பெருசு இருக்குதுன்னா சம்பளம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி முதல் பேப்பரை பிரிச்சு பார்க்கலாம் சம்பளம் எம்மா எழுதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த முதல் பேப்பரை ஓபன் பண்ணி பார்த்தா வாத்தியாரு நான் என்ன சொல்ல போறேன் ஏறி விளையாட்டு இருக்குது அது அஞ்சவட்ட மாலையை தோடு தோடாக தோடு தோடுங்க தோடு தோடாக அணியக்கூடியவன் ஆதாயம் கைலை ஆஜரா எதுக்கு வாத்தியாரா ஒரே கிளாஸ்ல துரை துரியான உள்ளங்காலிலே எதிரோகம் அடைத்தவர் ஆகாய வணங்கினாலோ கிட்டத்தேன மனங்காதி குத்தம் அழகுது வரேங்கண்ணா ஏன் உனக்கு தப்பு சரிப்பா அப்படி என் தாயாகிய காத்தார் அம்மைக்கும் கீழாட்ட மன்னனுக்கும் மகனாக பிறந்தவர் அப்படி வந்தவர் துறை துறையான 99 நபிமார்கள் 100 ஆடவர் 100 சுத்தடை 100 பேருக்கு விளையாட தங்கை சுத்தரா சிந்து நாட்டு மன்னர் சைந்தவ பூவதிக்கு கொடுத்துக்கிறான் அப்படி இருக்கு ராஜகட்டு இருந்து அரண்மனை அரண்மனையில் இருந்து ராஜகட்டுக்கு வரும்போது எப்படி வரக்கூடியவர் மகாராஜா எப்படி நடக்கிறாரு ஓலண்டா எப்படி நடக்கிறார் மகாராஜா எப்படி நடக்கிறாரு மகாராஜா இவை அனைத்தையும் கற்றுடன் என் குருவே போய்விட்டாரே தேவகா ஏதாவது ஒரு நெடுநகரி சொல்றான்னா செவகா
எனக்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்த வீரத்தை வாழ்வித்தை குதிரை அன்பை புரிக்கூடிய அனைத்து வித்தைகளும் கற்றுக் கொடுத்த என் குருவே போய்விட்டாரே. எனக்கு மட்டுமா குரு? அந்த பாண்டவருக்கும் குருவாயிட்டு இப்படியோ என்று மாமா உரைத்தார். மாமாவின் வார்த்தை கேட்டு என்ன செய்தோம்? ஒரு அழகு வாழ்ந்த மாளிகை ஒன்று ஏற்படுத்தினோம். அச்சனாபுரத்திலே மாளிகை ஏற்படுத்தி அதை பார்க்கும் பொருட்டாக என் தந்தை கைப்பட விகிதமேந்தி என் சிறிய தந்தையாக விளங்கக்கூடிய விதிராழ்வார் கலந்து கொடுத்து இந்திரபிரஸ்தம் அளிக்கிறோம். இந்திரபிரஸ்தம் சென்று பாண்டவர்கள் 5 ஐவருக்கும் தேவையாக விளங்கக்கூடிய பாஞ்சாலி ஒன்று ஆக 6 பேரை வரவழைத்து 6 பேரையா பாஞ்சாலியாக 6 பேரை மண்டபத்திற்கு வரவழைத்து என்ன செய்ய தெரியுமா? அந்த இடத்திலே 4 பேரையும் சரியாக பிரித்து நறுமலை வைத்து சூதம் ஆடி 4 நகரம் 4 சேலை மண்டு வட்டாரம் அத்தனை படித்துக் கொண்டு என்ன செய்ய தெரியுமா? தாயார் அண்மையிலே இருக்கக்கூடிய இழுத்து வந்து தம்பியாக தூசாசன் விட்டு இழுத்து வந்து அப்புறமான நடையேற்றி பத்து வந்தம் செய்தோம். மறுபடியும் 12 என்றால் 12 வருடம் மன்னோம் 1 வருடம் 5 மாற்றம் கழித்து வந்தால் நாடு திருவிழா கட்டளைக்கு முஸ்லிக பத்திரமேதி என்று மணிவிழாது அத்தமாக கருத்து ஒப்படைத்து விட்டு படம் சென்றார்கள். படம் சென்ற பாண்டவர்கள் அவரே 12 வருடத்தை முடித்தார்கள். 12 வருடம் முடித்து ஓராண்டு 5வது வருஷம் கழித்து இழந்த நாட்டை வேண்டுமென்று யாரை தூதுவாக விட்டார்கள்? முதலாக விட்டவர் யார்? உலகமா முனிவன் தூதுகட்டு. உலகமா முனிவன் தூதுகட்டு தூது வந்து நாடு கட்டிற்கு நாடு கொடுக்க மறுத்து சஞ்சய முனிவரை மறுத்து விட்டு விட்டார். எப்படியே நாடாண்ட பாண்டவர் காடு நாடாண்ட என்பவன் குறிய நாடு நாட்டை விதித்த வாதம் இந்த நாட்டை விதிக்க தகாது மருத்துவது சஞ்சய முனிவரிடே அவர் சென்று உரைக்க அதன் பிறகு யாரும் தெரியுமா? யாரோட மற்ற அறிவற்றவை மாமியாரை வெட்டாதவை காற்றின் பின்னால் மாற்று கிரீடம் காற்றிலே கிரியக்கூடிய யாதவனான கோபாலக்கண்ணன் வந்தான். தூது வந்து இடத்தில் நாடு கட்டி நான் என்ன செய்தேன்? நாடு கொடுக்க மறுத்து நீக்கால் இருக்க பாண்டவருக்கு எதுவும் கிடையாது அப்படி என்று மறுத்ததால் என்ன செய்தேன்? கண்டைக்கு கை இருந்து கொடுத்தேன். எப்படி? களத்தில் ஆயுதம் தாங்கி யார் ஒருவர் களத்தால் யார் வெல்கிறார்களோ அவர்களுக்கே நாடு அப்படி என்று யாதவனான கன்னடத்திலே சத்தியம் செய்து கொடுத்தேன். அவன் சத்தியம் செய்த பிறகு நேற்று தினத்தோடு எத்தனை நாள் யுத்தம்? ஆமாண்டா அந்த யுத்தத்திற்கு நேற்று 2 நாள் யுத்தத்தில் நமக்கு வெற்றி இருந்தாலும் மற்ற நாள் அனைத்தும் நமக்கு தோல்வியாக இருந்தாலும் நேற்று யார் அந்த 15ஆம் நாள்
குருவாகிய தோளாச்சர் அனுப்பினேன். ஆமா. சென்றவர் வெற்றியானாரா? என்ன நடந்தார் இருந்தது ஒன்றுமே தெரியல. கிணற்றில் கல்போட்ட மௌலியாக இருக்கிறது. ஒன்றுமே தெரியல. யாரோ வருவாரா பார்க்கலாம். ஒரு மன்னன கழுகை கரத்தை செங்கோல் இருக்க வேண்டும். சங்கீதம் போச்சுன்னு அர்த்தம். என் குருவாகிய தோணாச்சாரி சென்று திரும்பி வருகிறார் என்றால் எப்படி பீம சேர்த்திருப்பான். அதனால குருவானவர் இருந்து வராது. எவன்டா சொன்னா எவன்டா சொன்னா என்ன சொல்ற மாதிரி இருக்குது. யாரை கொள்வதற்காக அமிச்சிங்க? பாஞ்சாலியுடைய மகன் பெற்றெடுத்து துஷ்டமன்னன் வந்தாரு. அவருக்கும் உனது குருவாகிய தோணாச்சாரிக்கும் அவரு ஏன்டா எவனோ ஒருத்தன் சாவட்டாரா இல்லையா? ஆமா, நீ வேற சொல்றது கேளு மகாராஜா. அப்படி இந்த நடக்கிற நேரத்திலே அதாவது பாஞ்சாலி மகன் பெற்றெடுத்தார் இல்லையா துஷ்டமன், அவர் கரத்தாலே குருவாகிய தோணாச்சாரி மாண்டு விட்டான். இரண்டாயோ எங்குரே ஐயோ நீ என்றானை தனியாய் விட்டே நீ பறந்தாயோ அவன் பூமிக்கே என்னை பாரமாய் இருக்க விட்டே. நீ துறந்தாயோ முனிவனமாதி
சொல்லுவாதீங்க. சிவகா மகாராஜா அந்த பாண்டவர்கள் அவர்களுக்கு குருவாக விளங்கக்கூடிய என் குருவையே கொன்று விட்டாரே. ஆமா என்ன பண்றது குரு என்று நினைத்து பார்க்காமல் என் குருவையும் இந்த மண்ணை விட்டு போய் விட்டாரே. மகாராஜா அவரும் வயசானவர் போயிட்டாரு. போனவரை பற்றி அழுது நமக்கு ஒண்ணுமே பிரயோஜனம் கிடையாது. எனக்கு அருமை படாமா மாட்டே. பெருமையோடு இருந்த காலங்கள் எல்லாம் போய்விட்டதே. எனக்கு சிறுமைப்பட நாளாகி விட்டதே. சிவகா இப்படி சிறுமைப்பட நேரமாகி விட்டதே. என் குருவாகிய என் சந்திரகுல பரமலையை பிறந்தவர் என் தாத்தா பீடுமர் 886 வயது படைத்த தாத்தா போய்விட்டார். என் தம்பிமார்கள் 99 பேர்களும் மாண்டு விட்டார்கள். என்னுடைய மைத்தோனாக விளங்கக்கூடிய தங்கை புத்தன் சிந்தநாட்டு என் மகனும் மாண்டு விட்டான். என் குருவாகிய துரோணாச்சாரிய போய்விட்டாரே. எனக்கு ஆதல் சொல்ல ஒருவரும் இல்லையே. கவலா நான் இருக்கு சொல்ல நீயா பயப்படுற? அப்படி போய் புடுங்குவாரு. என்ன நீ ஒரு பக்கம் நீ போறியா சண்டைக்கியா? நம்ம போனா நம்ம சண்டைக்கு போனதே நம்ம சாவ போறோம். நம்ம பிடியாவா நேரா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. இந்த கம்யூனிட்டி மேன் நம்மள போறது என்ன மகாராஜா யார் ஒரு நல்ல தைரியம் சொல்றா. நான் சொல்றேன் அல்வாதே நம்ம படையில ஒரு ஆள் இருக்காரு. எங்க நம்ம படை அது தெரியாது. ஆமா படையில ஒரு ஆள் இருக்காரு. நம்முடைய படையில எனக்கு தெரியாம ஆசாமி ஒரு ஆசாமி ஞாபகத்துக்கு வரல. இப்ப நான் ஞாபகப்படுத்துறேன் உனக்கு. யார் ராஜா? அங்கு தேசத்தை ஆளக்கூடிய அண்ணா கர்ணன். அண்ணா அந்த நாட்டில் இருப்பதை மறந்துவிட்டேன். ஏன் அண்ணா அந்த நாட்டில் இருக்கிறார்? கோபத்தோடு இருக்கிறார் அந்த நாட்டில். யாதவனாகிய கண்ணன் நாடு கட்சி நாடு கொடுக்க மறுத்து யுத்தத்துக்கு கையெழுந்து கொடுக்க அந்த நேரத்தில் உத்தரவிட்டார் என்னுடைய தாத்தா மகளுடைய விடுவர். எப்படி என்றால் 4 விதமாக இருந்து விட்டார்கள். அதிரதர், அதரதர், சமரதர், அத்தரதர் என்றால் 4 விதமான படைகள். ஏற்படை, யானைப்படை, வேற்படை, காலாட்படை. இப்படி சொல்லக்கூடிய 4 விதமாக இருந்த நேரத்திலே அண்ணாவுடைய கங்குநாட்டு மன்னர் 4வது படை காலாட்படையை கொண்டு போய் சேர்த்தார். நடந்தே போய் யுத்தம் செய்வதற்கு. அதனால நடந்து சென்று யுத்தம் செய்வதற்கு என்ற காரணத்தால் கோபம் கொண்டார் அண்ணாவுடைய கண்ணபதி. தம்பி நண்பா, உனக்கு என் துணை எப்போது தேவையோ அப்போது ஆள் செலுத்த வேண்டும். ஆனால் இப்படிப்பட்ட துரோகிகள் இருக்கிறவரை இந்த அத்னாபுரத்தில் இருக்கும் வரை நான் கையெழுத்து வைக்க மாட்டேன். அப்படி என்று கோபத்தோடு அங்கு நாடு சென்றவர் இன்னும் மன்னா வரவில்லை. இந்த நேரத்தில் சென்று உன் தம்பி துரியோதன மகாராஜா வரவழைத்தார் என்று உரைத்தார். வேகமாக ஓடி வருவார்.